அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது சமுதாயத்தில் உள்ளது. கருத்தில் கொள்ளுங்கள். அந்த கிரிவலத்தை பற்றி தான் சிறுவனுக்கு சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கிரிவலம் என்றால் மலையை பிரசித்தம் செய்வது வருவது தான் கிரிவலம். அதாவது கிரி என்றால் மலை, வலம் என்றால் மெதுவாக மலையை சுற்றுதல் என்று பொருள். அதனால் மலையை சுற்றி வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. மலைவலம் அல்லது கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மலையோ அல்லது கோயில் அமர்ந்த மலையோ வலம் வருவதாகும். தமிழகத்தில் இவ்வாறு பல இடங்களில் பெரும்பாலும் பௌர்ணமி நாளன்று மலைவலம் வரும் நிகழ்வு நடந்தாலும் திருவிழாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் பக்தர்கள் பக்தியோடு சுற்றி வரும் நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அங்கு பல சித்தர்களின் ஜீவசமாதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அம்மலையில் சக்தி அதிகமாக கிடைப்பதாகவும் மலையை சுற்றி வருவதால் இறை அருளும் மகான்களின் ஆசீர்வாதமும் பக்தர்களுக்கு கிடைப்பதாகவும் காலகாலமாக பக்தர்களின் நம்பிக்கை. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கிரிவலம் பௌர்ணமியில் ஏன் செல்கிறாங்கன்னு சொல்லி சிறுகருத்து சொல்கிறேன். பௌர்ணமி அன்று வலம் வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடப்படி மனதை ஆள்பவர் சந்திர பகவான் ஆவார். அதனால்தான் அவர் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். சந்திரன் என்றாலே வசீகரன் என்றுதான் அர்த்தம். உலகில் 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது. இவைகளுக்கு உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி. அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் உடலில் அர்ச்சன சக்தி அதிகரிக்கும், ஆத்ம பலம் பெருகும். அந்நாளில் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், மூலிகைகள், உயிர் ஆற்றல் உள்ள ஜீவசமாதிகள், சித்திரங்களின் ஆசீர்வாதம், அபூர்வ சக்திகள் மூலமாக கிரிவலம் வரவர்களுக்கு உள்ளத்திலும் உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்று பக்தர்களுக்கு காலகாலமாக நம்பிக்கை நிலவுகிறது. ஆனால் இது நிஜத்தில் உண்மை. கருத்தில் கொள்ளுங்க. அதனால்தான் இந்த பௌர்ணமி அன்று கிரிவலம் வாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.